இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவே பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடலை எண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அது கூட 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்து இது மிக்ஸி ஜாரில் ஒரு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 20-25 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு போட்டதும் அடி பிடிக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கணும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி இந்த ரெசிபிக்கு போதுமானதாக இருக்கும். அதிகமாக சேர்த்துடாதீங்க. வெங்காயம் எப்படி வதங்கி வந்ததோ அதே மாதிரி தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். இதில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி சில்லியும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ஒரு 50 ml இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய பெரிய மஷ்ரூமாக எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்காதீங்க. ஒரு மஷ்ரூமை 2 போட்டுக்கோங்க. அப்போ தான் முழுசாக நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போதும் செம்மையாக இருக்கும். இந்த மஷ்ரூமில் இருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும். ஸோ தண்ணி நீங்கள் சேர்க்கும் போதும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 50 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நல்லா பரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிருக்கும். ஏன்னா அதுலேயே தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே வெந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் இதுவே கரெக்டாக இருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுன்றது தெரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இது இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது கூடவே ஒரு சந்தோஷமான விஷயம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். வழக்கமாக பண்ணுற நல்லதையும் பண்ணிட்டு போயிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.